Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. முன்னாடி எப்படி இருந்தார் தெரியுமா சங்கர் சார்? இப்போ வந்து அவுடேட்டட் ஆயிட்டாரு, அவரை நிறைய ட்ரோல் பண்றாங்க. இன்னைக்கு வர வந்து ஒரு கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அதில் வந்து எது சரி எது தப்புன்னு நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்குது ஒரு பாயிண்டில். அதை வந்து எந்த டயட்டஸாக இருந்தாலும் அதை வந்து அனலைஸ் பண்ணும்போது அதுக்கான பாயிண்ட் வந்து போகலாம். முருகதாஸ் சார் வரும்போது கம்பேர் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், ராஜமௌழி சார் வரும்போது கம்பேர் பண்ணி பேசுறது அது கிடையாது ஒரு பாயிண்டில். எவ்ரி திங் இஸ் கோஸ் ஆன் அப்படின்னு போயிடும். பட் அவங்களுக்கான வந்து ஒரு லெஜெண்டரி வந்து என்றைக்குமே இருக்கும். மரகதம் நாணயம் 2 போயிட்டு இருக்கு அப்படின்ற கேள்விப்பட்டோம். இன்னும் பெருசாகுது படம், இன்னும் பெருசாகுது, இன்னும் ஃபன்னா இருக்க போகுது. இந்த மேட்டர் நீங்க சொல்லவே இல்லை போல இருக்கு. ஈரம் 2 பண்றீங்க, அதை பத்தி எதுவும் ஐயோ தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சுச்சா? சப்தம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஹைல போய் முடியும், அதை தாண்டி தான் செகண்ட் ஹாஃப் இருக்கும். அதாவது போயிட்டு அடுத்த ஒரு இது வருது. ஆமா, அது வந்து ரொம்ப பில்டப் ஆகி இல்ல அவர் சொன்ன உண்மையதான் சொல்லுவாரு, அவரோட ஃபீல்ட்ல சொல்றாரு சார். நம்பிக்கையா சொல்லலாம் சார். ஃபர்ஸ்ட் ஈரம்ல வந்து வாட்டரை வச்சு ஒரு சம்பவம் பண்ணாரு, இப்போ சவுண்ட் வேவ்ஸ் வச்சு ஒன்று பண்றாரு. பேய் படத்தோட கிளிஷேஸ்லாம் வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஈரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டேன். சத்தம் சவுண்ட் அப்படின்ற ஒரு பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஒரு பாயிண்ட்ல. தண்ணியை வச்சு ஒரு கலக்கிட்டாரு, இப்போ சவுண்டை வச்சு ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக தான் நானும் கேட்டேன் கதையை. கௌரவ் திவாரி அவருடைய பேஸ் லைன் வச்சு மேபி இந்த பேரனாமல் ஆக்டிவ் அந்த ரிசர்ச்சர் அப்படி பண்ணுதா? நம்ம படத்தில் வந்து கேரக்டர் அப்படின்போது நான் எப்பவுமே வந்து ரியல் லைஃப்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துப்பேன் ஒரு பாயிண்ட்ல. அப்போ டெஃபினட்டாக வந்து கௌரவ் திவாரி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஜஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து கோஸ்ட் மினிஸ்டர் இருந்திருக்காரு அப்படின்றது ஒரு ரியல் ஃபேக்ட் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு பாயிண்ட்ல. சம்திங் வந்து ஒரு மர்மமான முறையில் வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் கூட இருந்துச்சு. சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஆமா, சம்திங் பாத்டப்ல கூட வந்து சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. He took up paranormal investigation as his career. Okay. He's the first Indian to be licensed paranormal investigator. ஓகே. இப்போ ஒரு பேய் படம் பார்க்க போறோம், ஏதாவது இதுதான் கண்ணை மூடுறது தான் டக்குன்னு பயப்படுவோம். இப்போ இதுதான் காதை மூடிடுவாங்களா? சவுண்டு கிண்டு ஏதாவது அதிகமாக வந்து இல்லை இருக்கு சென்ஸ் இருக்கு. அகண்டா 2 பத்தி நீங்க அப்படியே ஒரு அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா ஹாப்பி ஆயிடும் சார். அது ரொம்ப ஏர்லிங்க அப்டேட். நான் நடிக்கிறேன் அந்த படத்துல. எஸ். எல்லாம் அகைன்ஸ்ட் த கிராவிட்டி போயிட்டு இருக்கு. அகைன்ஸ்ட் த கிராவிட்டி. ஓகே, அகைன்ஸ்ட் த கிராவிட்டி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஷூட் பண்றது. யாகவராயன் மாகாக்கால ஒரு ஸ்பார்க் உருவாச்சு. மரகத நாணயில நீ கவிதைகளா பாடி அந்த ஸ்பார்க் வந்து ஒரு மேஜிக்கல் மொமெண்டா கிரியேட் ஆகி த்ரூ அவுட்டா வந்துட்டு ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கீங்க. மரகதம் நாணயம் 2 போயிட்டு இருக்கு அப்படின்ற கேள்விப்பட்டோம். மேம் இருக்காங்களா? கண்டிப்பாங்க. இல்ல நாங்க எதிர்பார்த்தோம்னா பிச்சு போடுவாங்க. இல்லாட்டி இல்ல எப்ப செகண்ட் பார்ட்ல வந்து ஹீரோயினை மாத்தலாம்னு சொல்லிட்டு வந்து சாகடிச்சிடுவாங்க. ஆமா, நாங்களாம் வந்துட்டு என்னடா இது அப்படியே இருக்கா? இல்ல சார், மரகத நாணயம் நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோக்கான படமே இல்லைங்க. அது வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்தாதான் அந்த படமே. அந்த 4 கேரக்டர், ராம்தாசன், நிக்கி, அருள்தாஸ், அவரு, டேனி, அப்புறம் சங்கிலி முருகன் ஐயா, இவங்க எல்லாம் இருந்தாதான் மரகத நாணயம். அவங்க இல்லாம கண்டிப்பா முன்னாடி போக முடியாது. அதே டீம் தான். பட் we are having beautiful add-ons. ஓகே, அதை நான் இப்ப சொல்ல முடியாது. கண்டிப்பா டைரக்டர் அவங்க டீம்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னும் பெருசாகுது படம், இன்னும் பெருசாகுது, இன்னும் ஃபன்னா இருக்க போகுது. ஸோ இட்ஸ் ஹேப்பனிங். அண்ட் whenever I see ஈரம் ஃபாண்டா இருக்கட்டும், ஈரம்னு பார்த்தாலே உங்க ஞாபகம் வரும். உங்களை தாண்டி சங்கர் சார் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க சங்கர் சார் அப்ரோச் பண்ணி அந்த கதையை இது மாதிரி நரேட் பண்ணும்போது அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்? ஃபர்ஸ்ட் இதை பார்க்க இது கேட்கும் போது எப்படி கரெக்டா எடுத்துருவானா பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. அவரே சொல்லியிருப்பாரு இடத்துல ஒரு ஷார்ட் எடுத்துட்டு வந்து காட்ட சிம்பிளா நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். சிம்பிளா சொல்ல போனா, ஒன்லைன்ல சொல்ல போனா, அது வந்து ஒரு டைரக்டர் கம் ப்ரொடியூசரா இருக்கிறதுனால தான் அந்த கதையை அவனால் உள்வாங்க முடிஞ்சுது அப்படின்றத நான் சொல்வேன் ஒரு பாயிண்ட்ல. இல்லைன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இதே கதையை வந்து நான் சும்மா ரேண்டமாக தான் எடுத்துகிட்டு போனேன். எல்லாத்துட்டையும் போய் சொல்ல ஒரு ரேண்டமாக எடுத்துகிட்டு போகும்போது அப்போவே சொல்லும்போது சில ஹீரோஸாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் சொல்லும்போது சாங் இல்லாமல் எப்படி, அப்போ சாங் இல்லை, சாங் இல்லாமல் எப்படி வந்து படம் எடுக்க போகிறீங்க, இது எப்படி படம் எடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு பாயிண்டில் நான் சொன்னேன். யோசித்தேன், ஒரு ஹாரர் படமாக இருக்கட்டும், ஒரு டிவைன் ஒரு ஸ்பிரிச்சுவல் படமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த டைமில் வந்தாலும் சரி ஸ்கிரிப்ட் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அந்த கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்றது சொன்னேன். ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் ஃபிலிம்ன்றது ஒரு பி கிரேட் ஜோனுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு ஹாரர் ஃபிலிம்ன்றது ரொம்ப வந்து ஒரு ஏ கிரேட் ஜோனுக்குள்ளேயே இருக்காது ஒரு பாயிண்டில். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாப் மோஸ்ட் பேனர் இருக்காது, டாப் மோஸ்ட் ஹீரோஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்றது, டாப் மோஸ்ட் மேக்கிங்கில் டெக்னீஷியன்ஸ் இருக்க மாட்டாங்க. பட் இது ப்ராப்பரான ஒரு ஸ்லிக் த்ரில்லராக வந்து பண்ணணும் அப்படின்றது, ஹாரர் த்ரில்லராக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த எஸ்பெச்சஸ் பேனர் உள்ளதெல்லாம் எங்களுக்கு வந்து அப்போ வந்து நாங்களாம் வி ஆர் நியூ.
அப்போ வந்து எஸ்பெச்சஸ் அப்படின்றது மட்டும் தான் எங்களுக்கு வந்து பிராண்ட் ஹீரோ எல்லாமே ஒரு பாயிண்ட்ல. ஸோ அந்த படம் ஓகே ஒரு செல்லிங் பாயிண்ட், ஒரு எஸ்பெச்சஸ்னா உள்ள வருவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் வந்து அவர் கதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினட்டாக வந்து ஏன்னா ஒவ்வொரு ஜானர் ட்ரை பண்ணிகிட்டே வர்றாரு. வெயில், இம்சை, ரசன் அப்படின்னு ஒவ்வொரு ஜானர் ட்ரை பண்ணிகிட்டே. சரி இது புதுசாக இருக்க ஹாரர் படம் கதை கேட்டால் நல்லா இருந்துச்சுன்னா நாட் பிகாஸ் ஆஃப் ஐ மீன்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னால கொடுக்கல. ஓகே, அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தராக சான்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் பிலீவ் மீ. அதாவது நான் அங்கே ஒர்க் பண்ணது அவர் கூட இருந்தது அப்படின்றது ஒரு 50% அப்படின்னா மீதி 50% வந்து அது ப்ராப்பராக வந்து அந்த படத்தை எடுப்பான மாட்டானா அப்படின்றது அந்த ஸ்கிரிப்டிங்லேருந்து கடைசியில் வந்து ஒரு பைலட் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தான் அந்த படம் சான்ஸ். முன்னாடி எப்படி இருந்தார் தெரியுமா சங்கர் சார்? இப்போ வந்து அவுடேட்டட் ஆகிட்டாரு. அவரை நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க. அவர் வந்து இப்போ ஓகே சிவாஜி நீங்கள் மறுபடியும் நீங்கள் வேண்டாம், நீங்கள் படம் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய இந்த மாதிரி நெகட்டிவாக ஒரு கிரிட்டிசிசம் பண்ணும்போது வந்து வாட் யூ ஃபீல் சார்? அது டெஃபினட்டாக வந்து இப்போ இருக்க சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லாமே மாறி இருக்கு ஒரு பாயிண்ட்ல. ஸோ என்ன ஸ்டாண்டில் வந்து நம்ம எடுத்து அதை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் இருக்குது. எது உண்மை பொய் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிளில் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் இருக்குது ஒரு பாயிண்ட்ல. ஸோ இன்றைக்கி வர வந்து ஒரு கமெண்ட்ஸாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அதில் வந்து எது சரி எது தப்புன்னு நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்குது ஒரு பாயிண்டில். அதை வந்து எந்த டைரக்டர்ஸாக இருந்தாலும் அதை வந்து அனலைஸ் பண்ணும்போது அதுக்கான பாயிண்ட் வந்து போகலாம். ஏன்னா டைரக்டர் சங்கர் அப்படின்றவங்க இன்றைக்கி வந்து ஒரு 2-3 படம் கொடுத்தாவே வந்து கொஞ்சம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிறது மேட்டரில் அது சம்திங் வந்து அந்த டேஸ்ட் வந்து ஆடியன்ஸுக்கும் அவங்களுக்கு பண்ண ஒரு டேஸ்ட்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது ஒரு பாயிண்டில். ஆனால் ஒரு டைரக்டர் ஒரு லெஜெண்டரி ஜஸ்ட் வந்து 25 இயர்ஸ் நான் ஸ்டாப்பாக இன்றைக்கி 32 இயர்ஸில் வந்து க்ராஸ் பண்ணி வர்றாரு. எனக்கு ஏதோ சம்திங் வந்து ஒரு படம் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லையோ ஏதோ சம்திங் வந்து சோஷியல் மீடியாவோட இது அது என்னன்றது நம்ம சொல்ல முடியாது ஒரு பாயிண்ட்ல. அது எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அதை வந்து நம்ம பெருசாக பேசுறது எனக்கு புரியல ஒரு பாயிண்ட்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பியும் வந்து ஒரு முருகதாஸ் சார் வரும்போது கம்பேர் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், ராஜமௌழி சார் வரும்போது கம்பேர் பண்ணி பேசுறது அது கிடையாது ஒரு பாயிண்ட்ல. எவ்ரி திங் இஸ் கோஸ் ஆன் அப்படின்னு போயிடும். பட் அவங்களுக்கான வந்து ஒரு லெஜெண்டரி வந்து என்னைக்குமே இருக்கும். இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம பாலச்சந்தர் சாரை பாலராஜன் தூக்கி போட முடியாது. நாளைக்கும் அதே மாதிரி தான் மனிதன் சரியும் சங்கர் நம்ம தூக்கி போட முடியாது ஒரு பாயிண்ட்ல. ஸோ அது என்றைக்குமே வந்து எவர்கின் அவங்க வந்து ஒரு ஸ்டாம்ப் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. இன்னமும் வந்து ட்ராவல் பண்ணுறது பெரிய அது சாதனைக்கான ஒரு விஷயம் தான் ஒரு பாயிண்ட்ல. பேசிட்டு தாங்க இருப்பாங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச சங்கர் சார்லாம் இது வந்து கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி அதில் இருக்கிற பாசிட்டிவ் கிரிட்டிசிசம்ன்றது ப்ராப்ளி ஹில் டேக் இட் இன். மற்றதெல்லாம் ஐ திங்க் ஹி வில் ஜஸ்ட் டூ திஸ் அண்ட் அடுத்த வெற்றிக்கு என்ன பண்ணுமோ அதுக்கான ஒரு யோசனையில தான் அவர் இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் கரெக்டும் கூட. பேசுறவங்களை பத்தி நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா அது தப்பான ஒரு வழிக்கு போறதுக்கு எந்த டைரக்டர் சார் சொன்ன மாதிரி தான் எந்த டைரக்டராக இருந்தாலும் சரி ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்றது அன்வான்ட் கிரிட்டிசிசம் இருக்குது ஒரு பாயிண்ட்ல. அதை வந்து எல்லா டைரக்டருக்குமே வந்து அது கரெக்டாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுட்டாவே போதும் ஒரு பாயிண்ட்ல. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ ஒன்ஸ் ஒரு படத்தை பற்றி பேசுகிறதோ ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சன் கிரியேட்டிவ் பர்சனை பற்றி பேசுகிறதோ வந்து நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, அது தேவை இல்லை கூட இல்லை. ஒரு படம் பார்க்கும்போது படம் நல்லா இருக்கா இல்லையா, பிடிச்சிருக்கா இல்லையா, பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னா என்ன பிடிச்சிருக்கு, ஐ திங்க் அதோட நிறுத்திக்கலாம். அதை தாண்டி பர்சனலா போறது வந்து இட்ஸ் ஐ திங்க் தேவையில்லை. எனர்ஜி வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. பாவம் அவங்க தான் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவாங்க. கேட்கறவங்களுக்கு வந்து நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க, கடந்து போயிடும் நம்ம பாட்டு. சூப்பர் சார். இது இந்த மேட்டர் நீங்க சொல்லவே இல்லை போல இருக்கு. ஈரம் 2 பண்றீங்க, அதை பத்தி எதுவும் ஐயோ தெரிஞ்சுச்சா? சரி, சீக்வல் இப்பதான் கேக்குறவங்க நாங்க. நீங்க அப்படியே சார்? இல்ல சார், சொல்லியிருந்தாங்க சார் ஈரம் 2 வந்து எனக்கு ஈரம் 1 முடிச்ச உடனே 1 வீக்லயே எனக்கு கதை லைன்ல கிடைச்சிருச்சு. அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆஃப்டர் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு ரொம்ப வந்து சூப்பராக ரிவ்யூ பண்ணார் ஒரு பாயிண்ட்ல. அது காம்பினேஷன் வந்து சங்கர் சாட்டி சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல. கதையை சொல்ல ஜஸ்ட் வந்து பண்ணணும் சார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல. அதாவது ஒரு ஆன் கோயிங் அது கரெக்டாக எப்போ டேக் ஆஃப் ஆகும். டெஃபினெட்லி வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அது சேம் எஸ்பிஎஸ் பேனில் தான் வரும் ஒரு பாயிண்ட்ல. ஈரம் 2 அப்படின்னா அது எஸ்பிஎஸ் பேனில் தான் வரும். அது சும்மா என்னோட லெவலில் நான் சொல்லிக்கிறேன் ஒரு பாயிண்ட்ல. அப்படி வந்துச்சுன்னா அவரோட பேன், ஏன்னா அதான் அடையாளம், ஐகானிக் அப்படின்றது அதுதான் அடையாளம். சரி, கதையில வந்து இவர் இருக்காரு. அவர் இல்லாம எப்படி சார் சொல்லி பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில பேர் மாத்திடுவாங்கல்ல. கதையில வந்து டிராவலர் ஒரே கேரக்டர் அவர் தான். ஆஹா, சூப்பர். இது எப்படி சார் அடுத்த கட்டம் வேற ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா அதுலயே டர் மொமெண்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னு சொல்லுவேன். அதாவது வந்து டிஸ்கஷனில் இருக்கும்போது கூட நான் சொல்லுவேன், ஒரு செகண்ட் ஆஃப் வந்து சில சப்ஜெக்ட் வந்து
செகண்ட் ஹாஃப் பற்றி இப்போ யோசிச்சு, ஏன்னா செகண்ட் ஹாஃப் இஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கலான டாபிக். எந்த ஒரு டிஸ்கஷன்லையும் சரி, ரைட்டிங்லையும் சரி, மேக்கிங் படத்தை வந்து வெளில அவுட்புட்டாக கொடுக்கும்போது அது செகண்ட் ஹாஃப். ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கக்கூடாது, ஆன் தி ஹோல் தான் பார்க்கணும். பட்டு வேறு என்ன சொல்கிறது, வேறு வழி இல்லை நம்மளுக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் வேஸ்ட் அப்படின்வாங்க. இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே தான், செகண்ட் ஹாஃப் சூப்பர் அப்படின்வாங்க. இப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நான் டிஸ்கஷன் லெவலில் வந்து எப்போவுமே யோசிப்பேன், செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு படங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும்போது சொல்லுவேன், ஒவ்வொரு லைனாக சொல்லுவேன். அதாவது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப், இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போவும் சொல்கிறது, ஈரம் 2வோட செகண்ட் ஹாஃப் மாதிரி எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஜெல் ஆகணும், செட் ஆகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து யோசிப்பேன். ஏன்னா அது வந்து டக்குன்னு வந்து தூக்கத்தில் இருந்துச்சா கூட வந்து இதுதான் கதை அப்படின்னு செகண்ட் ஹாஃப் வந்து லைன் சொல்லிடுவேன் ஒரு பாயிண்டில். அது வந்து மைண்டுக்குள்ள வந்து அந்த ட்ராவல் ஓடிட்டே இருக்கணும், ஓ இதுதான் கதை அப்படின்றது. ஸோ எங்கேயுமே நம்மளுக்கு வந்து ஷூட்டில் கூட மிஸ் ஆகாது. ஐ ஷுட் பி ஆன்சரபிள் டு மை ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன். இந்த கதை வந்து உள்ளே வந்து அந்த என்ன லைன் ஓடிட்டு இருக்குன்னு அதில் வந்து ஈரம் 2 வந்து த பெஸ்ட் ஒன்று அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன், நம்பிக்கை. அது அதே சேம் திங் வந்து சப்தம் வரும்போது இது பேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து சஞ்சய் சிவா. ஃபர்ஸ்ட் காப்பியில் எடுத்து நான் பண்ணும்போது, அண்டர்டேக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு லிபர்ட்டி இருந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அந்த ஆக்டர்ஸோட கோஆர்டினேஷன் இது எல்லாமே. ஸோ நான் கதை வந்து அந்த ஷெட்யூல் கேப்லேயே வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் இன்னும் அந்த ஃபர்தர் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஒரு விஷயம் ஷேப்பில் கொண்டு வந்து தான் ஒரு பாயிண்டில் சம்திங். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான மூவியாக வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது எனக்கு. மற்றவங்களும் சரி, பார்த்தவங்களும் சரி ஒரு பாயிண்டில். அது தியேட்டரில் வந்து கரெக்டாக தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அந்த படமே பண்ணோம். கரெக்டாக தியேட்டரில் போய் கரெக்டாக ரீச் ஆகும். தட்ஸ் தி திங். செகண்ட் ஹாஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஃபிலிம். எதுக்குன்னா ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்துட்டு தான் வெளியே வர போகிறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேவாக இருந்தால் கூட அவங்க ஓகேன்ற ஒரு டாக் கூட தான் வெளியே வருவாங்க. ஆமாம், சைக்காலஜி அது. ஸோ சப்தம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஹைல போய் முடியும், அதை தாண்டி தான் செகண்ட் ஹாஃப் இருக்கும். அதாவது போயிட்டு அடுத்த ஒரு இது வருது. ஆமா, அது வந்து ரொம்ப பில்டப் ஆகிக்குது. இல்ல அவரு சொன்ன உண்மையதான் சொல்லுவாரு, அவரோட ஃபீல்ட்ல சொல்றாரு சார். நம்பிக்கையா சொல்லலாம் சார். இது சி ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்காதுங்க. அது நிறைய வாட்டி பார்த்துருப்போம், டப்பிங்ல பார்த்துருப்போம், கதை கேட்டு நம்ம நடிச்சிருப்போம். ஸோ வெளியாட்கள் பார்த்து சொன்ன விஷயம் தான் நான் இப்போ சொல்றேன். இது வந்து வெளியாட்கள் பார்த்து சொன்ன விஷயம் தான் நான் சொல்றேன். அது ஆடியன்ஸ் பப்ளிக் தியேட்டர்ஸ்குள்ள போகும்போது அது வேற மாதிரி ஒரு மேஜிக் நடக்கும். அதுதான் சார் சொல்றாரு. என்ன ஒன் அண்ட் ஒன்லி திங் வந்து ஒரு பிலீவபிளா வந்து அவரும் சரி நானும் சரி சொல்ல முடியும், we have made a good film, both in script, in performance as well as வந்து டெக்னிக்கலி வந்து we have made a good film ஒரு பாயிண்ட்ல. மோர் தென் a good film அப்படின்றது அந்த கான்ஃபிடென்ட் மட்டும் எங்களுக்கு இருக்கு ஒரு பாயிண்ட்ல. ஸோ அது எப்படி தியேட்டர்ல போயிட்டு ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்றது தான் ஒரு விஷயம். நான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பேன் என்னன்னா, ஒரு புக்கும் பெண்ணும் எடுத்துட்டு போய் உட்கார்ற ஜட்ஜ் பண்றதுக்கு, அதாவது நாங்க ஒரு படம் சினிமாக்காரனா நாங்க ஒரு படம் போய் பார்க்கும்போது கண்டிப்பா அது ஒரு சின்ன எப்படி இருக்கு படம், இது நல்லா இருக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். பட் ஆடியன்ஸோட மனநிலை அப்படி இல்லை. அவங்க பாப்கார்ன் வாங்கிட்டு உட்காந்துட்டு எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க, எங்களை என்கேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ மைண்டோட பார்க்கும்போது அதோட தாட் ப்ராசஸே வேற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே சொல்லுவார் சார், ஷூட்டிங் ஸ்பாட்லயும் வந்துட்டு இது தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆகும், இது தியேட்டர்ல வந்து இந்த மூமெண்ட்ல கிளாப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பல்ஸ் எப்பயுமே ஒரு கேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அதுக்கான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு சப்தம்ல. அதான் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஈரம்ல வந்து வாட்டரை வச்சு ஒரு சம்பவம் பண்ணாரு. இப்ப சவுண்ட் வேவ்ஸ் வச்சு ஒண்ணு பண்றாரு. அப்ப இது என்ன மாதிரி ஒரு மைல் ஸ்டோனா இருக்க போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு அதுலயே ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிடுச்சு, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு சார். ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணிடுச்சு. இப்போ ட்ரெய்லர் பார்த்தோம்னா நம்மளுக்கு படம் பார்க்கணும்னு தோணும்ல, அது எங்களுக்கு இப்பயே செட் பண்ணியாச்சு. என்ன பண்ணிருக்கீங்க எனக்கு அதுதான் முதல்ல. ஃபர்ஸ்ட் ஈரம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஓப்பன் பண்ணும்போது சரி ஒரு ரெகுலர் ஒரு பேய் படமாக இருக்கக்கூடாது, சில பேய் படத்தோட கிளிஷேஸ்லாம் வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்றக்காக தான் நான் வந்து ஈரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டேன். அது அடிக்கடி நான் வந்து இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன். அதுமாதிரி வழக்கமான வந்து ஒரு மந்திரவாதி சாமியார், ஒரு ரொம்ப பெர்ஃபெக்டான வந்து யூஸ்வலான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஒரு ஜம்ப்ஸ்கர் வந்து தேவையில்லாமல் ஜம்ப்ஸ்கர், கேமரா ஆங்கிள் மூவ்மெண்ட் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எமோஷனல் ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு ஹாண்டிங்கான ஒரு படம் கொடுக்கணும் தான். அதில் ஒரு கண்டென்ட் எடுத்துக்கணும்னு சொல்லும்போது வாட்டர் அப்படின்றது ஒரு சென்டர் பாயிண்ட் எனக்கு தோணுச்சு ஒரு பாயிண்டில். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நான் திருப்பியும் வந்து சப்தம் அப்படின்னு வரும்போது சரி ஒரு ஈரம் அப்படின்றது எப்படி வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ் வெல் அஸ் வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஆச்சோ, இப்போ இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், என்ன மாதிரி கான்செப்ட் போகலாம் அப்படின்னு ஒரு யோசிக்கும் போது சத்தம் சவுண்ட் அப்படின்ற ஒரு பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஒரு பாயிண்டில். ஸோ இதில் இருக்க ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு நான் ஃபீல் பண்ணுற ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஈரம் அப்படின்றது ஒரு தண்ணீர் மூலமாக வந்து ஒரு ஒரு ஹாரிபிக்கான ஒரு ஸ்டோரி சொல்லும்போது அது வந்து ஒரு விஷுவல் மீடியமாக நம்ம காமிக்கலாம், ஒரு வாட்டரை வந்து விஷுவல் மீடியம் கிடையாது. பட் இது சவுண்ட் அப்படின்றது வந்து ஒரு விஷுவல் கிடையாது,
பட் அதில் வந்து எப்படி நம்ம வந்து விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பாயிண்டாக தான் இருந்துச்சு. அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஃபோர்ட் போட்டு எல்லா ஆங்கிலையுமே சரி, அது மேக்கிங்காக இருக்கட்டும், எஃபோர்ட்டை ஜஸ்ட் வந்து ஸ்கிரிப்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து த்ரூ ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே வந்து அந்த சவுண்ட் அப்படின்றத வந்து பிலீவ் பண்ணிவிட்டு எப்படி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ட்ராவல் ஆனாங்க அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சரி, டேரக்டர் சார் வந்து கதையை நரேட் பண்றாரு, நம்ம அதை யோசிப்போம் எப்படி இது வந்து வரப்போகுது, எப்படி கன்வெர்ட் ஆக போகுதுன்னு நம்மளுக்கு கூட ப்ராசஸ் பண்ணுவோம்ல. அப்போ கதை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்குள்ள நடந்த அந்த ஒரு விஷயங்கள் நீங்க என்ன யோசிச்சீங்க சப்தம் பத்தி? அறிவழகன் சார் மாதிரி ஒரு மேக்கர் வந்து சொல்லும்போது நம்ம அதிகமா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தண்ணியை வச்சு ஒரு கலக்கிட்டாரு, இப்ப சவுண்டை வச்சு ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா தான் நானும் கேட்டேன் கதையை. கதை கேட்டதுக்கப்புறம் வழக்கமாக வந்து நம்ம பேய் படம் அப்படின்னு சொன்னோட்டியும் ஐம் ஆல்சோ வெரி ஹாரர்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு கையில் ரிமோட் கொடுத்து ஓடிடியில் போய் செலக்ட் பண்ண சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் ஒரு ஹாரர் படத்தை தான் வந்து நான் வந்து நிற்பேன். ஓகே, வீட்டில் எல்லாரும் ஆமாம் ஃபினிஷிங் ஐ வாண்ட் டு வாட்ச் இட், ஐம் அ ஹாரர் ஃபேன். ஓகே, ஆனால் இந்த படம் வந்துட்டு வழக்கமாக ஹாரர் படத்தில் வந்து ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கும், ஸ்கிரிப்டுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ கம்மியாக இருக்கும், எமோஷன்ஸ்க்கு வந்து வேல்யூ கம்மியாக இருக்கும். உங்களை வந்து ஹாரிஃபை பண்ணுறது மட்டும்தான் ஒரு ஹாரர் படமோட ஒரு கோலாக இருக்குமே தவிர மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் அதில் நம்ம வழக்கமாக வர சினிமாவில் இருக்கிற அந்த கதையும் ஸ்க்ரீன் பிளே எமோஷன்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த படத்தில் அது எல்லாமே நிறைவாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஹாரர் படம்னா ஜஸ்ட் ஹாரர் ஃபிலிம் இல்லை, இது இட் வில் ஹாவ் அ லாட் ஆஃப் எமோஷனல் வேல்யூஸ், பெர்ஃபார்மன்ஸ் வேல்யூஸ், ஸ்க்ரீன் பிளே வேல்யூஸ் அண்ட் 100% மேக்கிங் வேல்யூஸ். அவர் வந்து மேக்கிங் சும்மா சாதாரண ரூம்குள்ள ஒரு ஷாட் வச்சாலே வந்துட்டு ஹில் மேக் இட் ஸோ இன்டென்ஸ், ஸோ இன்ட்ரெஸ்டிங். அது வந்து நம்மளுக்கு ஷூட் பண்ணும்போதே வந்து ஒரு செம்ம ஃபீல் ஃபேக்டர் இருக்கும். ஸோ கதை சொல்லும்போது ஐ இமேஜின் மேக்கிங் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், பிகாஸ் ஈரம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால. கதையும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் டீப்பாகவும் இருந்துச்சு. மாயா மாயா சாங் கேட்டேன் ரீசெண்டாக வந்தது. யூஸ்வலா யூனிக்கா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல எல்லா டச்சுமே, அது அங்கிருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம வந்து அது கேட்கறதுலேருந்தே அந்த சவுண்டோட இதை நீங்க அப்பையிலேருந்து நீங்க உணரணும் அப்படின்னு பிடிச்சிருக்கா? எப்படி சூப்பரா இருந்துச்சு சார். அது எங்களுக்கு நான் கேட்கும் போது வந்துட்டு என்னது இது, சும்மா அப்படி காதில் வச்சு இது பண்ணாலே வேவ் பண்ணாலே போடும், அதான் வைப் மெட்டீரியலா இருந்துச்சு எங்களுக்கு தோணுச்சு. அப்ப தியேட்டர்ல ஒரு அந்த டால்பி அட்மாஸ் அதெல்லாம் கேட்கும் போது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆகும். எப்படி அது தமன் சார்ட்ட நீங்க சொல்லும் போது, ஏன்னா யூஸ்வலா உங்க கூட அந்த காம்பினேஷன் வந்து பயங்கரமா ஒர்க் ஆயிடுச்சு. இல்லை, எனக்கு ஒரு ஹாரர் படம்னு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து மலை அப்படின்னு பார்த்துட்டு ஃபுல் ஒரு வைரலான ஒரு சாங். அன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாலாம் இல்லாத டைம்லேயே த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் ஆஸ் வெல் அஸ் வந்து அந்த சாங்கை கேட்டு படமாக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து வைரல் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் வந்து சம்திங் வந்து ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா கூட எப்போ வந்தாலும் வந்து சரி அந்த சாங் வந்து ப்ளே பண்ணிடுவாங்க. அது எஃப்எம்ல சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கட்டும், மற்றவங்க யாராக இருந்தாலும் வந்து அந்த சாங் வந்து அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனது ஒரு பாயிண்ட்ல. ஸோ திருப்பியும் அதை வந்து நம்ம வந்து ஒரு ரிப்பீட் பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த சாங்க்கே அந்த மூட் ஒரு ஹாண்டிங் மூட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக ஒரு சாங் வந்து ஒரு ஹாண்டிங் மூடில் போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோட வந்து ஒரு சர்ச்சாக தான் எடுத்துக்கிட்டேன். அதாவது ஹீரோட ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்ற ஒரு ஜாப்பு. அதில் ஒரு இதை தேடி ஒரு கேஸை தேடி போகிறாரு. அந்த கேஸில் வந்து ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த ஸ்பிரிட்டை தேடி ஒரு விஷயம் போகும்போது அது 2 விதமாக இருக்கணும். ஒன்று வந்து ஒரு பொண்ணை தேடிட்டு போனால் எப்படி இருக்கும், ஒரு லவ் ஃபீல்டில் தேடிட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த ஒரு பாயிண்ட்டு ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு ஸ்பிரிட் ஒரு கோஸ்ட் தேடிட்டு போனால் எப்படி இருக்கும், அது வந்து இப்போ ஒரு பொண்ணை மெட்டஃபர் பண்ணிட்டு ஒரு தேடி போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அது மாயா அந்த வேர்டு வச்சு ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணோம் ஒரு பாயிண்ட்ல. அப்படி ஆரம்பித்த ஒரு பாயிண்ட் தான் அந்த பாட்டு. ஒரு விஷயம் ஒரு ஹாண்டிங் ஃபீல் இருக்கும், ஒரு லவ் ஃபீல் இருக்கும் அந்த சாங்ல. ஓகே சார், இது கூட துணை கேள்வியாக கேட்குறேன். ஈரம்ல கூட அது மாதிரி அந்த லவ் போர்ஷன்ஸ் இந்த ட்ராக்லாம் இருந்துச்சு, நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த மூமெண்ட்லாம். இதில் அது மாதிரி ஏதாவது வச்சுக்கலாமே சார்? ஏன்னா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்களே சார், இப்படி வந்து தலைவர் இப்படி பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப டயர்டாக காமிச்சிட்டு. இல்லை, எக்ஸாக்ட் லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, ஆனால் படத்தில் வந்து லவ் இருக்குது, ஒரு அவங்களுக்கு லவ் இருக்குது, ட்ராக் இருக்குது. அதாவது ஒரு லவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து ஒரு அட்ராக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரொப்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்றது மட்டும் லவ் ஸ்டோரி கிடையாது. அது சம்திங் வந்து அந்த மொமெண்ட்லேயுமே வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அந்த கதை வந்து அவரோட கதை வந்து வேற ஒரு கதையாக இருக்குது. அந்த கதையில் வந்து லவ் பார்ட் அப்படி உள்ளே வரும்போது அந்த பொண்ணோட கேரக்டர் உள்ளே வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் நம்மளுக்கு தெரியும். அது போத் 2 பேருமே வந்து ஐடியாலஜி வைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட அவனுக்குள்ளே வந்து ஒரு ரேப்பர் ஓடிட்டு இருக்கு அப்படின்றது வந்து நான் வந்து ஒரு சர்ட்டிலாக சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல. இட்ஸ் திங் அதை எப்படி வந்து சாங்கில் ஒரு ஃபீல் இருக்கோ உங்களுக்கு வந்து இது வந்து டுவர்ட்ஸ் கோஸ்டா இல்லை வந்து டுவர்ட்ஸ் வந்து ஒரு பொண்ணை தேடி போகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வந்து ஒரு டைலமா இருக்குமோ அதே மாதிரி வந்து சேம் திங் அந்த ஃபீல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்லேயோ இல்லை உங்களோட கொலீகோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா
நம்ம சினிமால வர மாதிரி உடனே இறங்கி அப்படியே வில் கோன் ஆர் நீஸ் ரோஸை கொடுத்தா ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்ல மாட்டோம். கண்டிப்பா நம்ம லைட்டா கடலை போடுவோம், லைட்டா வந்து ஒரு கான்வர்சேஷன் எடுப்போம், அவங்கள பத்தி சின்ன ஃபிளர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராக் போகும், ரொம்ப ரியலிஸ்டிக்கா. ஐ திங்க் இன்னைக்குள்ள ஜென்சி கிட்ஸ்க்கும் இன்னைக்குள்ள ஆடியன்ஸ்க்கும் வந்துட்டு அது ரொம்பவே ரிலேட் பண்ணிக்க முடியும் தான் எனக்கு தோணுச்சு. இந்த வழக்கமான சினிமா லவ் இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஒரு 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 விஷயம் இருக்கும். அட் த சேம் டைம் அது ஸ்கிரிப்டை தாண்டி எங்கேயுமே ரொம்ப தூரமா போயிடாது, அதுவும் ஸ்கிரிப்டுக்குள்ளதான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். கௌரவ் திவாரி அவருடைய பேஸ் லைன் வச்சு மேபி இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி அந்த ரிசர்ச்சர் அப்படி பண்ணுதா இல்ல எப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈரம் அப்படின்ற கான்செப்ட் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்டோரி தான் இன்ஸ்பயர் ஆகும். எனக்கு வந்து ஒரு படம் வந்து வேற ஒரு ஆங்கிள் இன்ஸ்பயர் ஆச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்னு ஒரு படம், மனோஜ் நைட் ஷாம்லன் படம். அப்போ வந்து அந்த சப்ஜெக்டை நான் பார்க்கும்போது த்ரூ ஸ்க்ரீன் பிளே ஆஸ் வெல் அஸ் ஒரு ஹாண்டிங், அதாவது ஒரு ஹாரர் ஃபிலிம்னு சொல்ல முடியாமல் ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லராக எக்ஸாக்ட் எடுத்திருந்தாரு. ஒரு எமோஷனலை வந்து சூப்பராக கேரி பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்குள்ள வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சு. அதாவது ஏன் வந்து இவ்வளோ எமோஷனலாக வந்து ஒரு ஹாலிவுட்டில் ஒரு படம் பண்ணும்போது ஏன் நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு வந்து எனக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து, நம்மளும் வந்து நம்ம படத்தில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எமோஷனலான ஒரு சப்ஜெக்டை வந்து ஹாரராக நம்ம சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயம் யோசித்தேன். அப்போ பேரலாக வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, வாட்டர் வச்சுட்டு ஒரு வந்து ஹாரர் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எப்பவுமே இருந்துச்சு எனக்கு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் ஹிச்காக்கோட பயங்கரமான ஃபேவரட்டோட ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாயிண்டில் ரொம்ப இன்ஸ்பயர்டு அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா த்ரூ கேமரா ஆங்கிள் மூலமே வந்து கதையை சொல்கிற ஒரு ஃபிலிம் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லா விஷயங்களும் சேரும்போது எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஈரம் அப்படின்றது நான் கன்ஃபார்மாக வந்து எனக்கு வந்து கிடச்சிது ஒரு பாயிண்டில். ஸோ அதுதான் நான் வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறேன். ஸோ அப்படி யோசிக்கும் போது இந்த படத்தில் வந்து கஞ்சூரிங் அப்படின்ற படம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய படங்கள் இருக்குது. ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு நிறைய படங்கள் இருக்குது. ஸோ நம்ம படத்தில் வந்து கேரக்டர் அப்படிங்கும்போது நான் எப்போவுமே வந்து ரியல் லைஃப்லேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துப்பேன் ஒரு பாயிண்டில். ஸோ அப்படி யாராவது வந்து இந்தியாவில் இருக்காங்களா அப்படின்னு ஒரு விஷயம் யோசிக்கும் போது அப்போது டெஃபினட்டாக வந்து கௌரவ் திவாரி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஜஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டராக இருந்திருக்காரு அப்படின்றது ஒரு ரியல் ஃபேக்ட் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு பாயிண்டில். அவர் வந்து ஜஸ்ட் வந்து அதுலேயும் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷனை போடுவாங்க. 2 years பேக் வந்து இப்போ வந்து ஒரு 4 years 5 years இருக்கும். 5 years பேக்கே வந்து சம்திங் வந்து ஒரு மர்மமான முறையில் வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கூட இருந்துச்சு. சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஆமாம், சம்திங் பாத்டப்ல கூட வந்து சூசைட் பண்ணிட்டார் அப்படின்னு இருக்கு. ஸோ பேசிக் அந்த மாதிரி ஓகே இந்தியாலையும் இருக்காங்க அந்த மாதிரி கேரக்டர். ஸோ கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கலாம் நம்மளால அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் அந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்பிரேஷன்ஸு, நான் டாக்குமெண்ட்ரிஸு, அது புக்ஸு இந்த மாதிரி படித்து ஒரு விஷயத்த வந்து அந்த கேரக்டர் வந்து நான் கிராஸ் பண்ணிக்கிட்டேன். அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, அவங்களோட மெயின் வந்து பேக்ராப் என்ன, அவங்க ஏன் இதனால் வந்து ஆயிருக்கலாம் கோஸ்ட் இன்வெஸ்டிகேட் ஆகிருக்கலாம், அவங்களோட டேஸ்ட் என்னவாக இருந்திருக்கும், அதனால் இந்த ஆக்குபேஷன் ஜாப் வந்து சூஸ் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப யூனிக்கான ஜாப். ஒரு பேயை வந்து சயின்டிஃபிக்காக தேடி போகிறது அப்படின்றது ரொம்ப யூனிக்கான ஜாப். ஸோ இது எல்லாமே ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆச்சு. மீதி ஸ்டோரியாக எடுத்துக்கும் போது ஆஸ் இட் இஸ் வந்து ஒரு ஃபிக்ஷன் ஆஸ் வெல் அஸ் நம்ம பார்த்த விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள், சயின்டிஃபிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி தான் நான் அந்த படத்தில் சொல்லியிருக்கேன். பட் நான் கௌரவ் திவாரி பற்றி நானும் நிறைய சொல்லி நானும் வந்துட்டு அவரை பற்றி படித்தேன், அவரோட வீடியோஸ் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. நான் பார்த்த பேயும் சினிமா பேய் தான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு பேய் பயம் அதெல்லாம் எதுவுமே இருந்ததில்லை. பட் இப்பயும் பயம் இல்லை, பட் அதில் ஒரு நம்பிக்கை. அதாவது கண்ணுக்கு தெரியாத கடவுளை வந்து நம்ம கும்பிடுறோம், நம்புகிறோம். ஸோ எனர்ஜி, ஸோ இதுவும் ஒரு எனர்ஜியாக இருந்திருக்கலாமே. அண்ட் தட்ஸ் வாட் கௌரவ் திவாரி கோஸ் இன் சர்ச் ஆஃப். அவர் வந்துட்டு அதோட ஒரு எனர்ஜி தான் வந்து தேடி போவார். அதோட ஒரு கான்வர்சேஷனை வந்து த்ரூ சவுண்டு வந்து அவர் சயின்டிஃபிக் முறையில் வந்து அதை ஹீ ட்ரைஸ் டு ஃபைண்ட் அவுட். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ திங்க் ஆஃப்டர் ரீடிங் அண்ட் சீயிங் திஸ் வீடியோஸ் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இருக்கும், ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கு போல இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஸோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். பிளஸ் அவர் பைலட்டா போகணுன்னு தான் போயிருந்தார் யூஎஸ்க்கு. அவர் போன இடத்துல வந்து he felt these energies. அதை நடுவில் விட்டு அதுக்கப்புறம் தான் he took up paranormal investigation as his career. Okay. He's the first Indian to be licensed paranormal investigator. Okay. Yeah.
ஸோ இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சொசைட்டி இருக்குது பாம்பேயில், பேரநார்மல் சொசைட்டி அப்படின்றது. ஸோ பேரநார்மல் சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார் சொன்ன மாதிரி வந்து எக்ஸாக்டாக வந்து பேய் மட்டுமே கிடையாது. இப்போ நம்ம கண்ணுக்கு புலப்படாத சில விஷயங்கள், அமானுஷமான சில விஷயங்கள் நம்ம யோசிப்போம், ஏன் இப்படி ஆகுது இப்படி ஆகுது அப்படின்றது. சம்திங் வந்து ஒரு ஏலியனோட அப்படின்னு எதுனாலும் சரி, அதாவது ஒரு சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணாத சில விஷயங்களை வந்து நம்ம சூடோ சயின்ஸ்னு சொல்லுவோம். சயின்டிஃபிக் ஓகே, ப்ரூவ்டு சயின்ஸ் இது சயின்ஸ் தான். ப்ரூவ் பண்ண முடியாத சில சயின்ஸ் வந்து நம்ம சூடோ சயின்ஸ். ஸோ அந்த சூடோ சயின்ஸுக்குள்ளே தான் இந்த கோஸ்ட், இந்த ஃபீல்டு, இது எல்லாமே வருது ஒரு பாயிண்டில். ஸோ அந்த மாதிரி அந்த சூடோ டிபார்ட்மெண்ட் அப்படின்றது தான் வந்து பேரநார்மல் டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்லுவோம் சொசைட்டினே. அதுக்குள்ள டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ளே சில ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி வந்து சாரோட கேரக்டர் மாதிரி கௌரவ் திவாரி இப்போ வந்து இந்த படத்தில் வந்து ரூபன் வைத்திலிங்கம்மா அப்படின்னு பண்ணுறாரு. ஸோ அந்த கேரக்டர் வந்து அதை பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பேய் படம் பார்க்க போகிறோம், ஏதாவது இதுதான் கண்ணை மூடுறது தான் டக்குன்னு பயப்படுவோம். இப்போ இதுதான் காதை மூடிடுவாங்களா, சவுண்டு கிண்டு ஏதாவது அதிகமாக வந்து இல்லை இருக்கு சென்ஸ் இருக்கு, ஏதோ இருக்கு போல இருக்கு, டெசிபல் அதிகமாக. ஏன்னா ஒரே பாயிண்ட் தான் நான் எடுத்துக்கிட்டேன். என்னன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. பட் அந்த படத்தில் இருக்க கேரக்டர் எப்படி சைக்காலஜிக்கலாக டிஃபெக்ட் ஆகுதோ அந்த மாதிரி சின்ன ஒரு சைக்காலஜிக்கல் டிஃபெக்ட் வந்து லைட்டாக வந்து அவங்க டிஸ்டர்ப் ஆகணும், ஒரு ஃபீல் பண்ணுவோம் படம் பார்க்குறவங்களுக்கு. அதுக்கான த்ரூ அவுட் படமாக நம்ம கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ எப்பவுமே வந்து ஒரு சைலண்ட் ஒரு மியூசிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து சைலண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மியூசிக் வரும்போது தான் வந்து அதோட எலிவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி தான் நான் அந்த படத்தில் பார்க்குறேன். ஸோ சவுண்ட் அப்படின்றது ஒரு ப்ராப்பர் கதை ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சவுண்டிங் அப்படின்றது அந்த படத்தோட கேரக்டராகவும் ட்ராவல் ஆகும், ஹாண்டிங்காகவும் ட்ராவல் ஆகும், எல்லா விதமான எமோஷன்ஸையும் வந்து அந்த சவுண்ட் வந்து கொடுக்கும் ஒரு பாயிண்ட்ல. தட்ஸ் திங். ஸோ படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் எப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த டெசிபல் லெவல் அதிகமாகி அவங்க காதை மூடுறாங்களோ அந்த டைம்ல ஆடியன்ஸும் அந்த ஒரு எமோஷனை வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அழகா நீங்க என்ஜாய் பண்ற சீன்ஸ்ல அந்த ஒரு இரிட்டேஷன் இருக்காது. அங்கங்க அந்த ஒரு ஆடியன்ஸ் கேரக்டர்ஸ் ஃபீல் பண்றது ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணணுன்றதுக்காக கண்ட்ரோல்டா ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு. வழக்கமா எல்லா படத்துலயும் வந்துட்டு பிகினிங்ல நம்ம 5.1 DTS வரும்போது சவுண்ட் வந்து அப்படியே ப்ராப்பரா எல்லா சேனலுக்கும் பிரிச்சு அப்படியே பியூட்டிஃபுல்லா இருக்கும். படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கிளம்ஸியா எல்லா ஸ்பீக்கர்ல இருந்து எல்லாமே ஓடுது அப்படின்னு இருக்கும். இந்த படம் வந்துட்டு பிகினிங் 5.1 டிஜிட்டல் டால்பி whatever it is, அங்கேருந்து படம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு சவுண்ட் மேல இருக்கிற அந்த ஒர்க் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக ஒரு சார் ரிமைண்ட் பண்ணாது. அதாவது நான் அதை சொன்னது கரெக்டாக எனக்கே மறந்துடுச்சு. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், அது என்னோட சவுண்ட் இன்ஜினியர்ஸ், மிக்சிங் இன்ஜினியர் எல்லாருக்குமே சொல்லுவேன். இப்போ நம்ம சில டைம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் நம்மளுக்கு வந்து அவ்வளோ அக்கோஸ்டிக்காக இல்லை, அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எந்த தேட்டருக்கு போனாலும் அந்த டெமோ வந்து பார்க்கும்போது அந்த டிடிஎஸ் டெமோ இருக்கட்டும், டால்பி டெமோ இருக்கட்டும், அதுக்கு மட்டும் வந்து சின்ன பக்காவாக இருக்கும் ஒரு பாயிண்டில். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஹாலிவுட் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மோட ட்ரெய்லர் பார்த்தா கூட வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து சாதாரண ஒரு ஐஃபோன் வச்சு பார்த்தா கூட அதோட கிறிஸ்டல் சவுண்ட் கிளியர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்டில் ஒரு ஸ்பேஷியல் சவுண்ட் இருக்கும். நானே வந்து ஒரு லேப்டாப்பில் படம் பார்க்கும்போது டக்குனு ஸ்பேஷியல் சவுண்ட் வந்து ஃபோன் ரிங் ஆகுது இங்கே கேட்கும் ஒரு பாயிண்டில். ஸோ அது என்ன மாதிரியான வந்து ஒரு மேஜிக், அது ஏன் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் எப்பவுமே எனக்கு யோசிக்க வச்சுது. இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை தான் வந்து ஒரு பாயிண்ட். ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு படம்ன்றது ஆடியன்ஸுக்கு இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு வந்து படம் தேட்டரில் வந்து பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன மொமெண்ட்டை வந்து ஸ்டெப் எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் சப்தம் அப்படின்னு. எனக்கு இந்த இன்டர்வியூல தான் அந்த ரியல் லைஃப் பிகின் சேரணுவாங்கல்ல, அது மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க. தியேட்டரிக்கல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதே வந்து அவங்க ஃபீல் பண்ணும்போது ஒரு மொமெண்ட் இருக்குது அப்படின்னும் போது அதுவே எங்களுக்கு 28ஆம் தேதி படம் பார்க்கறதுக்கு விஷுவலா அது பண்ணுவாங்க டைரக்டர்ஸ். அறிவு சார் வந்துட்டு எவ்ரி ஷாட் ஹி ஃபாலோஸ் இட். அதாவது ஷார்ட்ல ஆக்டர்ஸ் எக்ஸ்பிரஷனும் டயலாகும் ஒன்று கன்வே பண்ணும்ல, அது இவங்க எதுவுமே பேசாம அப்படியே நின்னா கூட அந்த லைட்டிங்க்கும் அவர் வைக்கிற அந்த ஃப்ரேம் அண்ட் ஆங்கிள்க்கும் அந்த ஷார்ட் ஒன்று கன்வே பண்ணும். அங்க நீங்க ஒரு இடத்துல அப்படியே கிளாஸ்ட்ரோஃபாபிக்கா ஒரு இடத்துல சஃபகேட்டிங்கா ஃபீல் பண்றீங்கன்னா அந்த ஷார்ட்டே வந்து அப்படி வைப்பாரு. ஸோ ஷார்ட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். சவுண்டுக்கு வந்து நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இதுல சவுண்டு கூட இஸ் டேக்கிங் ஸ்பெஷல் கேர். அண்ட் அதுவும் வந்து அந்த ஒரு மொமெண்ட்டை வந்துட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஆடியன்ஸ் வந்து இன்னும் இன்வால்வ் ஆக வைக்கிறதுக்காக சவுண்ட்ல நிறைய கேர் எடுத்திருக்காரு. ஓகே. அண்ட் உங்க 2 பேர் மேல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம்னு கேட்க மாட்டீங்களா? சொல்ல போறீங்க. 2009 ஈரம் பண்றீங்க, 14 வள்ளினம்னு சின்ன ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்றாப்ல, அதுக்கப்புறம் கட் பண்ணி 10 வருஷம் கழிச்சா நீங்க சப்தம் பண்ணுவீங்க. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த காம்போ இணைஞ்சி
இந்த மாதிரி அடுத்து கண்டிப்பா டெஃபினட்டா அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுவே வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி Script கான்செப்ட் பேசணும். Okay. ஒரு விஷயம் கரெக்டான ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் எல்லாமே சேர்ந்து வரணும்ல. ஒரு படம்ன்றது ஒரு டைரக்டர் ஆக்டர் மட்டும் கிடையாது, எல்லாம் சேர்ந்து அமையணும். அதுக்கான ப்ராப்பரான ஒரு டைம் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் நாங்கள் எப்பவுமே பேசிட்டு இருப்போம். ஸோ அந்த படம் பண்ணலாமா இந்த படம் பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் என்னோட எப்பவுமே வந்து ஒரு தேர்ஸ்ட் வந்து அவர்கிட்ட நான் பர்சனலாக சொல்லுவேன், நான் பண்ணுறனோ இல்லையோ உங்களோட ஜஸ்ட் ஒரு ஹைட் அண்ட் வெயிட், அது ஒரு அந்த வாய்ஸ், அந்த ஜஸ்ட் அந்த சரிஷ்மா, அதுக்கு வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பண்ணணும், ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்றது நான் எப்பவுமே கேட்டுட்டு இருப்பேன் ஒரு பாயிண்ட்ல. அது கூடிய சீக்கிரம் வந்து ஒரு விஷயம் வந்து நாங்களே பண்ணுவோம். நாங்களே அடுத்து வந்து நல்ல ஒரு டைரக்டர் எப்படி வேணா இருக்கலாம் ஒரு பாயிண்ட்ல. ஆனால் வந்து அது பண்ணணும் அப்படின்றது, ஏன்னா அதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மேபி இப்ப சப்தம்க்கு அப்புறம் வந்துட்டு அவ்வளவு பெரிய கேப் விடாம கண்டிப்பா எனக்கும் அவ்வளவு ஒர்க் பண்ணணும்ட்டு இருக்கு, அவருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். ஏன்னா கண்டிப்பா டெஃபினட்டா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹீரோ அப்படின்னும் போது எல்லா விதமா வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டரா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ, அப்புறமேல் வந்து நம்மளுக்கு கூடவே வந்து நம்மளை பிலீவ் பண்ற ஒரு ஹீரோ அப்படின்னும் போது எந்த டைரக்டர் நீங்க கேட்டீங்கன்னாலும் சில ரேப்பர்ஸ் டிராவல் ஆகும்ல ஒரு பாயிண்ட்ல, எல்லாத்துக்கும் ஒரு காம்பினேஷன்ஸ் டிராவல் ஆகுங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு டைரக்டரோட வந்து ஒரு தேவையா இருக்கு. ஒரு அதாவது மோர் தென் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்றது என்னன்னா நம்ம ஸ்கிரிப்டை பிலீவ் பண்ணுறது, நம்மளை பிலீவ் பண்ணுறது, அதே நேரத்தில் ஒரு டைரக்டரோட ஆக்டர் அப்படின்ற ஒரு பாயிண்ட், ஒரு சென்சிபிலிட்டி இருக்குல்ல, அது வந்து எப்பவுமே வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜோன் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அது வந்து எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்ன்றது நான் சொல்கிறேன். ட்ராவல் பண்ணுறது. அகண்டா 2 பற்றி நீங்கள் அப்படியே ஒரு அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா ஹாப்பி ஆகிடும் சார். அது ரொம்ப ஏர்லிங்க அப்டேட். நான் நடிக்கிறேன் அந்த படத்தில். எஸ், எல்லாம் அகைன்ஸ்ட் த கிராவிட்டி போயிட்டு இருக்கு. அகைன்ஸ்ட் த கிராவிட்டி. அகைன்ஸ்ட் த கிராவிட்டி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஷூட் பண்றது. பிளஸ் பாலையா சாரோட பிளஸ் போயபாட்டி சாரோட சரைனோடுக்கு அப்புறம் நான் ஒரு படம் பண்றேன். இட் வாஸ் அ நைஸ் ரீயூனியன் மாதிரி இருக்கு செட்ல. ஸோ இப்போதான் ஒரு ஸ்கெடியூல் முடிச்சிருக்கேன். பிடிஎஸ் மாதிரி சொல்லுங்க, அது எக்ஸாக்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு பாலையா சார் வந்து நான் மேபி இந்த வயசுல மீட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எனக்கு கன் ஷூட்டிங் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்பாவோட ஷூட்டிங் போகும்போது கூட அப்படியே நம்ம உப்பு சாப்பானா போவோம்ல, அந்த டைம்ல வந்து அவரோட நிறைய டைம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை மீட் பண்ணதில்லை, இப்போதான் மீட் பண்றேன். அவரு செம்ம டைப் சார். அவரு செம்ம ஒரு குழந்தை மாதிரி, அவரு ஜாலியா இருந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. எல்லாரோடையும் அப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு டக்குன்னு ஷார்ட்னு அப்படி ரெடியாகி வந்து நிற்பாரு. ஸோ வெரி வெரி ப்ரொஃபஷனல், வெரி வெரி ஃபன் பர்சன் டு ஒர்க் வித். அண்ட் போயபாட்டி சார் வந்துட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால எங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஒரு என்ன சொல்றது, அவர் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இப்போ ஒன்று கேட்குறாருன்னா எனக்கு தெரியும் அவரோட மீட்டர் என்ன, அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக ஜாலியாக போச்சு ஷூட்டிங்க. ஓகே. அண்ட் ஃபேமிலி சைட்லேருந்து இப்போ ஒரு படம் பார்க்குறாங்கன்னா உங்கள் வீட்டு சைட்லேருந்து எப்படி நான் வந்து ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க? லைக் டேரெக்டாகவே நல்லா இருக்கா நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று டேரெக்டாகவே சொல்லுவாங்களா? இல்ல ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க. ரொம்ப ஓப்பனா, ஓகே படம் ரொம்ப நல்லா இருக்கு, நீ ரொம்ப மொக்கையா பெர்ஃபார்ம் பண்ண, நீ இன்னும் நல்லா பண்ணியிருந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நாங்க பேசுற அளவுக்கு கம்ஃபர்டபுளா தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சும்மா வந்துட்டு ஐ வாஷர் மாதிரி ஏய் நல்லா பண்ண ஆனா அப்படி கூட இருக்காது. ஓகே, டைரக்டா அடிக்கிறது தான். அதே மாதிரி நல்லா பண்ணா கூட இந்த விஷயங்கள் சூப்பரா பண்ண, நீ அடுத்த படத்துல திருப்பியும் அதையே பண்ணிட்டு இருக்க, அதை வேற மாதிரி பண்ண. ஸோ வி ஹேவ் அ வெரி ஹெல்தி டிஸ்கஷன்ஸுங்க. வேல்பாரி படத்துக்காக நிறைய வேலைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லி சங்கர் சார் சொல்றாரு. அவரு அந்த நடக்கிற டிஸ்கஷன்ஸை நீங்க போய் கலந்துக்கிட்டீங்களா சார்? இல்ல டிஸ்கஷன் இல்லை, நான் வந்து இந்தியன் 2 எதுனா டிஸ்கஷன்லாம் இருக்க மாட்டேன். ஓகே, ஜஸ்ட் வந்து செகண்ட் யூனிட் டைரக்டரா வந்து இந்தியன் 2ல ஒர்க் பண்ணேன் ஒரு பாயிண்ட்ல. அந்த ஒரு பாயிண்ட் தான். ஸோ அவர் எப்பவுமே யோசிக்கிற ஒரு விஷயம் தான். இன்டர்வியூஸ்ல கூட கொடுத்துருக்கேன், எப்போ கூப்பிட்டாலும் வந்து ஜஸ்ட் வந்து யோசிக்காம வந்து போய் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கேன். அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம், ஒரு சம்பளம் வாங்கிட்டு ஒரு தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்றது இல்லை. ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளி தொழிலாளி அப்படின்றதுக்கும் வந்து ஒரு குரு சிஷ்யனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு பாயிண்ட்ல. ஸோ தட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. அதுதான் அந்த ஒரு பாயிண்ட் தான், அந்த பாண்டிங் தான் இருக்கு, அந்த ஒரு பாண்டிங் தான். சூப்பர் சார். வருஷத்துக்கு 2 படம் கொடுங்க சார். கண்டிப்பாங்க. ப்ளீஸ் சார், நானும் சொல்லிட்டு இருக்கேன். அது ரொம்ப மிஸ் பண்றோம் சார். இப்போ நாங்க லைக் இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு இல்ல, எனக்கும் ஒரு கேப் வந்தது. அந்த கேப்ல நிறைய விஷயங்கள் நான் உணர்ந்தேன். இதுக்கப்புறம் எனக்கும் தூரமா இருக்கணும்ட்டுலாம் ஆசைலாம் இல்லை. தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுக்கணுன்ற ஒரு, ஆனா நல்ல ஸ்கிரிப்ட்ஸ்க்காக இன்னும் அதே மாதிரி வெயிட் பண்ணி தான் பண்ணுவேன். பட் சீக்கிரம் பண்ணணுன்ற ஒரு ஆசை. ஆக்சுவலாக அவரோட மருதநாணயம் 2 வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்றேன். சூப்பரா கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு இருக்கணும். தட்ஸ் தி திங். மருதநாணயம் 2 ஒன்று, அதுக்கப்புறம் டிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் ஒன்று, எல்லாமே பைப்லைன்ல இருக்கு. நீங்களும் நிக்கி கல்ராணி மேமும் சேர்ந்து அப்பார்ட் ஃப்ரம் இந்த சீக்வல்லாம் தாண்டி ஒரு ரொமான்டிக்
போர்ஷன் ஏதாவது ஒரு படம் அது எதிர்பார்க்க வாழ்க்கையில நடந்துட்டு தானே இருக்கு அதனால திருப்பி இது திருப்பி படம் பார்க்க. இல்ல அது வந்து ரொமான்டிக் போர்ஷன் அங்க எதுவும் பார்க்க முடியாது. பட் வந்து ஸ்கிரீன்ல இருந்து ஓ, அது அத சொல்ல சார் நானு அவங்க சரி, அப்படி இல்லைங்க. பாண்டிங் ஜஸ்ட் கேட்டதுக்கு அப்படி சொன்னேன். இப்போதைக்கு மரகத நாணயம் தான் வந்து ஆன் த லைன் கார்ட்ஸ். யா யா இதுக்கப்புறம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் டைரக்டர் வந்து இந்த மாதிரி அவங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கதைக்கு கரெக்டா இருக்கும்னு சொன்னாங்கன்னா மோர் தென் ஹாப்பி. அப்படிதான் சொல்லி ஆகணும். ஸோ நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். சப்தம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆஃப்டர் இந்த போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணணும்னு தோணுது. பார்த்து நம்ம சந்திப்போம் சார். தேங்க்யூ ஸோ மச் வேல்யூபிள் டைம் சார். February 28th படம் ரிலீஸ் ஆகுது. ஐ திங்க் யூ ஷுட் கோ அண்ட் என்ஜாய் தி ஃபிலிம் இன் தி தியேட்டர்ஸ். ஒரு பிரம்மாண்டமான ஒரு Miss ஏ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மாட்டோம். இருக்கும். எல்லா படங்களும் ஜென்ரலா வந்து சொல்லுவாங்க தேட்டர்ல போய் பாருங்க, தேட்டர்ல போய் பாருங்க. பட் இந்த படம் கண்டிப்பா டெஃபினட்டா தேட்டர்ல போய் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபீல் பண்ண முடியும். எஸ் தேங்க்யூ சார். Thank you, Thank you. thank you, brother. தேங்க்யூ தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.